லேப்பாரும் நெஞ்சங்களுக்கு வணக்கம். இது ரொம்ப நாளாக இந்த செடி வந்து நடாமையே இருந்தது. ஜாதி மல்லியும் இன்னும் 4 செடி இருக்குது. அதை டே பை டேவாக நடலான்ட்டு பிளானு. ஸோ இன்றைக்கி வந்து ஜாதி மல்லியும் நட இது பண்ணேன். ஸோ அப்படியே ஃபைன் பண்ணிட்டே போனேன் ஒரு பிளேஸை. இந்த 2 தென்னை மரத்துக்கு நடுவில் இந்த இடம் இருந்தது. அப்படியே நட ஆரம்பிச்சிட்டேன். ஸோ கொஞ்சம் காலையே சொட்டு நீர் விட்டேன். பட் இது பிளான் இல்லாதனால இந்த இடத்துல தண்ணி விடலை. ஸோ பக்கெட்டில் தண்ணி கொண்டு வந்து அப்படியே நட்டுட்டு அப்புறம் நாலுலேருந்து சொட்டு நீர் போட்டுக்கலாம் அப்படின்ட்டு எடுத்துகிட்ருக்கேன். குழியை எடுத்துகிட்டு நட்டுடலாம் அப்படின்னு. இது பாருங்கள், வேர் எப்படி பிடிச்சிருக்கு இந்த செடியை வந்து வெளியே எடுக்கும்போது. அப்படியே சூப்பராக இருக்குது. அப்படியே தண்ணியோடவே வச்சுட்டேன். அப்போ தான் கொஞ்சம் நல்லா ஈரப்பதம் இருக்கும். ஹோல் டே இன்றைக்கி ஈவினிங் வரையிலும். ஈவினிங்க்கு மேலே தானே தண்ணி விடுவோம் அப்படின்ட்டு காலையிலேயே தண்ணி விட ஆரம்பிச்சிச்சு. இன்னும் இந்த பேக்ரவுண்ட் நல்லா சவுண்ட்ஸ் நல்லா இருக்குது. காலையிலேயே இந்த குயில், மயில், அளவனாங்குருவி எல்லாமே சத்தம் நல்லா ரீங்க ஆரம்பிடுது. உங்களுக்கு கேட்குன்னு நினைக்கிறேன். கேட்டு பாருங்கள். காலையில் ஒரு சின்ன வாக்கு, அப்படியே பூவெல்லாம் பொறிச்சிடலாம் சாமிக்கு அப்படின்ட்டு அந்த வேலையோட இன்னும் இந்த வேலையை செஞ்சுட்ருக்கேன். இன்னும் ஒரு 2 செடி நடணும். ஈவினிங் பிளான்ஸ் இருக்குது. இல்லைன்னா நாளைக்கு மார்னிங் தான் நடணும். ஜாதி முல்லை பார்த்திங்கன்னா பூவே பூத்து உதிர்ற மாதிரி ஆயிடுச்சு. அப்படியே அந்த பேக்கெட்லேயே வச்சுருந்தேன். ஸோ இன்னொன்று இருக்குது, அது அம்மா வீட்டுக்கு கொடுக்கணும். அங்கே புது வீட்டில் கொண்டு போய் நடணும். அதுக்காக தான் பிளான்ஸ் போயிட்டுருக்கு. லாஸ்ட் வீக் வச்சுருந்த ஒரு செடிக்கு வந்து தண்ணி ஊற்றணும். அது காலையிலேயே சொட்டு நீரில் போயிடுச்சு. இது மட்டும்தான் இனி ஈவினிங் சொட்டு நீர் ட்ராப்ஸ் போடணும். இது பாருங்கள், இந்த பூ வந்து கொஞ்சம் பொறிக்காமல் விட்டுட்டேன். அப்படியே நல்லா மொட்டோடு இருக்குது. ஒன்று சிலது வந்து காஞ்சிருச்சு. நேற்றெல்லாம் கொஞ்சம் தண்ணி விட்டுருந்தேன் பாக்கெட்லேயே. இப்படியே மறந்துடுறது. இங்கே பாருங்கள், இங்கே அளவனாங்குருவி வந்து சத்தம் போடுது. அதோட சத்தம் எனக்கு ரொம்ப பிடிக்கும். அந்த அளவனாங்குருவிங்கிற பேரே ஒரு மாதிரி நல்லாயிருக்கும். நான் சின்ன பொண்ணாக இருக்கும்போது எங்கள் அத்தை வீட்டில் அது நிறைய இருக்கும் அளவனாங்குருவி. அதை கேட்கும்போது அவங்களது தோட்டத்தெல்லாம் வீடு. அது அப்படியே காலையிலேயே எழுப்பி விடும். அப்படியே சத்தம் நல்லா, இங்கேயும் அதே சத்தம் தான் கேட்குது. கேட்டு பாருங்கள் இந்த சத்தத்தை எவ்வளோ அப்படியே இருக்கும். எல்லாம் பறந்துருச்சு. நான் கிட்ட வர அப்படியே பறந்துருச்சு எல்லா குருவியும். போய் சாப்பிட்டு ஒர்க் ஆரம்பிக்கணும். தேங்க்யூ ஆல்.